சங்கீதா. திண்டுக்கல் வெரண்டா ரேஸில் நான் படித்தேன். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ண நினச்சேன். எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு. நம்ம ரேஸ்லேருந்து அக்காமடேஷன் கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? கண்டிப்பாக சார். நாங்கள் 4:30க்கு வந்திருந்தோம். எங்களுக்கு இங்கேயே டேரெக்டாக வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அக்காமடேஷன் கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தெரியாத ஒரு நாளில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் எத்தனை வருஷமாக மேம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் சார். 2021 ஸ்டார்ட் பண்ணேன். 2022 எக்ஸாம். உங்கள் ஃபேமிலி சைடில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட்டு. அப்புறம் அம்மா அப்பாவோட பிளெஸிங்ஸ்னாலையும் வேலை வாங்கிட்டேன். மேம் உங்களுக்கு பேசிக் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் எல்லாம் நடந்திருக்குல்ல, அதில் உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது? எனக்கு பேசிக் சர்க்கிள் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா டெய்லி டாபிக் வந்து இது பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்குறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸும் வந்து நல்லாவே கைட் பண்ணாங்க. மென்டார்ஸ்லாம் வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணி எங்களை படிக்க வச்சாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கவுன்சிலிங் உள்ள நடந்ததில்ல, அதில் உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க? உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியல? நாங்கள் வந்து 7:45க்கு எங்களை உள்ளே அலோவ் பண்ணாங்க. உள்ளே வந்து ஒரு 8 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஏன்னா செகண்ட் நம்பராகவே இருந்தனால எனக்கு உடனே முடிஞ்சிச்சு. 8:15க்குலாம் எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு நாங்கள் பிரேக் விட்டுட்டாங்க. 9:30க்கு லைனாக வந்து கவுன்சிலிங் ஹால்குள்ளே அலோவ் பண்ணாங்க. கரெக்டாக ஷார்ப்பாக 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க கவுன்சிலிங்கை. ஒரு 10:15க்கே வந்து மைக்கில் போய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம நேமு, நம்மளோட ஓவரால் ரேங்க்கு, ப்ளஸ் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றது சொன்னதுக்கப்புறம் வெளியே வந்து 10 நிமிஷத்துலேயே ஆர்டர் காப்பி கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு தருணத்துக்கு உங்களுக்கு வராண்டா ரேஸ் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கலாம். அது எப்படி நினைக்கிறீங்க? அவங்க உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்டிவெல்லாம் கொடுத்தாங்க? என்ன சிலபஸ் இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணணும்னா அவங்க கொஞ்சம் எப்படிலாம் நம்ம ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணணும், எந்தெந்த யூனிட்லாம் படித்தா நம்ம நிறையா ஸ்கோர் பண்ண முடியும், அந்த இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. டெஸ்ட்டு நிறையா போட்டு பார்த்தோம். எப்போவுமே மென்டார்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன டவுட்னாலும் இது பண்ணுவாங்க. இப்போது வேலை வாங்குற வரைக்குமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. நீங்கள் இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துருக்குல்ல, இதெல்லாம் படிக்காத வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபேமிலியில் யாருமே சொன்னதில்லை. ஆனால் வந்து வெளியே எல்லாருமே வந்து ஏதோ காலேஜ் போகிற மாதிரி தான் நினச்சாங்க. இப்போனால் வேலை கிடச்சிருமா அந்த மாதிரி தான் நினச்சாங்க. பட் வந்து நான் வாங்கிட்டேன். ஃபேமிலியில் எந்த ஒரு இதுவும் எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் சுற்றி இருக்கவங்களுக்காண்டி நம்ம எதையும் ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்க யாரோ தேர்ட் பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடணும். சொன்னவங்க முன்னாடிலாம் நீங்கள் சொல்லிட்டீங்களா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு? நான் சொல்லலை. எல்லாருமே தெரிஞ்சு விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யார் என்னென்ன பேசினாங்களோ அவங்க எல்லாமே இப்போ ரொம்ப விஷ் பண்ணி ரொம்ப இதாக தான் நினைக்கிறாங்க. வராண்டா ரேஸ் சார்பாக வாழ்த்துக்கள் மேம்.